ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரே மையான அமைதியாக இருந்துச்சு. எல்லா கடைகளும் மூடி இருந்துச்சு. எங்கே என்ன இருக்குன்னு அடையாளமே தெரில. ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமுக்கு வெளியே மட்டும் ஒரு பல்பு வெளிச்சம் மின்னிட்டு இருந்துச்சு. நான் என்னோட வாட்சை பார்த்தேன். மணி 11 ஆச்சு. அந்த அமைதியில் குளிர் காற்று உடம்ப உழுக்குச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா 25 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுனதுக்கு அப்புறம் நடுவில் 2 சின்ன சின்ன ஊரை தாண்டினதும் ஒரு மூங்கில் தோப்பு வரும். அந்த தோப்பை தாண்டினா என்னோட ஊர் வரும். டவுனுக்கு காலையில் வேலைக்கு போகும்போது சைக்கிள் இல்லைன்னா வண்டியை இந்த கடையில் விட்டுட்டு போவேன். இன்னைக்கு லேட் ஆனதால கேட்டு மூடி இருந்துச்சு. தாத்தா, ஓ தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த குளிர் காற்று எலும்பையே உழுக்குச்சு. உடம்பு உறைஞ்சி போகிறதுக்கு முன்னாடி கையை தேய்ச்சி சூடாக்கலான்னு முயற்சி பண்ணேன். திரும்பவும் தாத்தா கேட்டை துற, சைக்கிளை எடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்தேன். இப்போவும் ஏமாற்றம்தான் மிஞ்சினது. சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன். ஐயோ, ஃபோன் மொத்த சார்ஜும் காலி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு யோசனை எங்கேயோ போயிடுச்சு. சரி, எப்படி இங்கிருந்து போறதுன்னு யோசிக்கும்போது ஒரு கருப்பு உருவம் ஒரு விளக்கு வெளிச்சத்துல தெரிஞ்சது. அது என்ன நோக்கி தான் நடந்து வந்துச்சு. வர வர எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவரோட கையில இருந்த லாந்தர் வெளிச்சத்தை வச்சு அவரை தெளிவா அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது பாபு தாத்தா தான். தாத்தா விளக்க என்னோட மூஞ்சிக்கு நேராக காட்டி, ஓ தம்பி, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? சீக்கிரம் வரமாட்டியா? கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகம் தாத்தா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம சைக்கிளை எடுத்துட்டு வெளியே வந்தேன். டார்ச் போட்டுட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே அந்த இருட்டு ரோட்ல தனியா சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்தில் நரி ஊழ விடுற சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுச்சு. அதை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. 5 நிமிஷம் இப்படி போனதுக்கப்புறம் திடீர்னு இன்னும் குளிர் அதிகமான மாதிரி இருந்துச்சு. அது உடம்பு நடுங்குற அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத குளிர் என்ன உழுக்குச்சு. இப்போ அந்த நரி ஊழ விடுற சத்தம் கூட கேட்கல. என்னோட மனசு பதற ஆரம்பிச்சது. எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தோம்? ஆஃபீஸில் லேட்டாக பண்ண வேலையை நாளைக்கு தள்ளி போட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்ச தூரத்தில் மூங்கில் தோப்பு வரும் அப்படின்னு எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அந்த நம்பிக்கையில் இப்போ சைக்கிளில் வேகமாக போகணும் அப்படின்னு பெடலை வேகமாக அழுத்தினேன். ஆனால் சைக்கிள் என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கல. சைக்கிளுக்கு பின்னாடி ஏதோ கனமான பொருள் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அது சக்கரத்தில் ஏதோ உரசுற சத்தம் தான். தரையில் உராயிற மாதிரி இருந்துச்சு. பயத்தில் என்னோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. சைக்கிளில் வேகமாக போகணும் அப்படின்ற ஆசை செதஞ்சு போச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் பனிக்கட்டி மாதிரி ஒரு குளிரான கையை என்னோட தோள் மேலே வச்சாங்க. நான் பயத்தில் பாதி திரும்பி பார்த்தேன். சைக்கிள் பின்னாடி நிஜமாவே யாரோ உக்காந்துட்டு இருந்தாங்க. அதோட காலு அதோட உடம்பை விட நீளமாக இருந்துச்சு. அது தரையில் அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. அது விசித்திரமான சத்தத்தில் கத்துச்சு. பதட்டத்தில் முழுசா பின்னாடி திரும்பி அதோட மூஞ்ச பார்த்ததும் கத்தி சைக்கிள்ல இருந்து கீழே தொப்புன்னு விழுந்தேன். விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் மூங்கில் தோப்புல இருக்கேன்னு. கண்ணை முழிச்சு பார்த்ததும் 2 பெரிய கால் இருக்கிற ஒரு மனுஷன் தெரிஞ்சான். அவனோட பெரிய முட்டை கண்ணால என்னை பார்த்துட்டு இருந்தான். அவனோட அந்த கண்கள் என் மூஞ்சை விட பெருசா இருந்துச்சு. அந்த கண்களுக்கு இமைகள் இல்லை. இப்போ அந்த கோர மனுஷன் என்னை அடிக்க கையை நீட்டினான். என்னோட உயிரை காப்பாத்திக்க சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு மூங்கில் தோட்டத்துல இருந்து ஊருக்கு போற வழியில ஓட ஆரம்பிச்சேன். தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சேன். என்னோட உயிரை காப்பாத்திக்க கல்லு முள்ளுன்னு பார்க்காம ஓடுனேன். ஓடும்போது யாரோ என் பின்னாடி ஓடி வர்ற மாதிரியும் அது என்னை பிடிக்க போற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு
முன்னாடி எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் என்னோட ஊர் தெரிஞ்சது. ஊரையே இருள் முழுங்கிட்டு இருந்துச்சு. ஓடும்போது மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. அது மூச்சு திணறலா மாறுச்சு. என்னோட மனசுல இருள் சூழ ஆரம்பிச்சது. அப்படியே என்னோட கண்கள் இருண்டு போய் அது உடம்பு முழுக்க பரவுச்சு. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுய நினைவு வந்தப்போ நான் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். பக்கத்தில் என்னோட அம்மா இருந்தாங்க. கூடவே ஊர்க்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஊர்க்கரையில் மயக்கம் போட்டு இருந்ததாகவும் அதுக்கு முன்னாடியே என்னோட சைக்கிள் விழுந்து கிடந்ததையும் காலையில் டவுனுக்கு போகிறவங்க பார்த்து பயந்து போய் என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்களாம். கண்ணை முழிச்சதும், உனக்கு நேற்று ராத்திரி என்னாச்சு, எப்படி மயக்கம் போட்டு விழுந்தன்னு கேட்டாங்க. நான் ராத்திரி எனக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ ஊர்ல இருந்த ஒரு பெரியவர் பேச ஆரம்பிச்சாரு. இது அவனோட வேலை தான். அவன் பேரு பேஜாரு. சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலைமை. அப்போ ஊர்ல ஒரு தொத்து நோய் பரவிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பேஜாரு எப்படியாச்சு வெளியூர் போய் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்றான். தன்னோட மனைவி 2 மகன்கள் ஒரு மகளையும் வீட்டிலேயே விட்டுட்டு டவுனுக்கு போறான். அவன் போன நேரத்துல தொத்து நோய் இன்னும் அதிகமாகி பசியிலையும் நோயினாலும் செத்துட்டு இருந்தாங்க. பேஜார் நகரத்திலிருந்து பணத்தோடையும் சாப்பாட்டோடையும் திரும்பி வந்தப்போ ஊர்ல சிலரை தவிர எல்லாரும் நோயாலும் பசியாலும் செத்து போயிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவனோட 3 குழந்தைங்களும் செத்து போயிருந்தாங்க. அந்த வேதனையாலும் வலியாலும் அந்த மூங்கில் தோப்புல தூக்கு போட்டு செத்துட்டான். அப்போ இருந்து அவனோட குழந்தைங்கள மாதிரி யாரையாவது பார்க்கும்போது அவங்கள கடைசியா ஒரு முறை தொட்டு பார்க்கணும், அவங்கள தன்னோட குழந்தையா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவேன். ராத்திரியை கண்ணுலையே பார்க்கறதில்ல. இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மர்மமான கதைகள் உங்களை தேடி வரும். மர்ம வேட்டை தொடரும்.